சார் விஎஸ் ராமன் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ கரண்டா பேசப்படுறது அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறார். அவருக்கு மத்திய அமைச்சரவையில் பொறுப்பு கொடுத்துட்டு இங்கு வேற ஒருத்தர தலைவரா போடுற மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. உண்மை தகவல் என்ன சார்? அதாவது தமிழக பாஜக பொறுத்தவரையிலும் இன்னைக்கு அண்ணாமலை வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பாஜக அசுர வேகமாக வளர்ந்துருக்குது. அது மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுடைய மீது வெறுப்பான ஒரு மனநிலையில இளம் தலைமுறை இருக்கிறாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது தேசிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது பிரதமர் மோடியுடைய மனநிலை எப்படியோ, உள்துறை அமைச்சருடைய அமித்ஷாவுடைய மனநிலை எப்படியோ, அதே போல் அண்ணாமலை அவர்கள் மத்திய பாஜக அரசுடைய செயல் வடிவ திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் அண்ணாமலை வருகை தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சி கண்டிருக்குது பாஜக. ஆனால் 2026 வரக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட கட்சிகளை முழுக்க தெரிய வேண்டும் என்ற எண்ணம் டெல்லி பாஜக உள்ளது. அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் கூட்டணி இல்லாம பாஜக ஜெயிக்க முடியாது என்ற நிலைப்பாடு கருத்தில் கொண்டு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்களை மாத்துங்க, அதோட இபிஓ ஓபிஎஸ் அவர்களையும் டிடி தினகரன் வி.கே. சசிகலா மேலும் சேர்க்கக்கூடாது என்ற கண்டிஷனை முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த கண்டிஷனை முன்வைக்கும் போது அவங்களுக்கு அண்ணாமலையை மாற்றும் போது டெல்லியில் உள்ள தலைவர் நம்முடைய அமித்ஷா அவர்களுக்கு கடுகோலை கூட அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் மனதில் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அண்ணாமலையை எந்த காலத்திலும் விட்டுக்கு கொடுக்கக்கூடாது என்ற மனநிலையில் உள்ளார்கள். இருப்பினும் அதிமுக தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கின்ற காரணத்தினால் அப்படி என்றால் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலாமா என்ற மனநிலையில் உள்ளார்கள். அப்படி மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாலும் சட்ட ரீதியாக தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவுடைய வருமானத்துறை மற்றும் இடி ஐடி நிலைப்பாட்டில் கண்காணிக்கக்கூடிய அந்த பராமரிக்கக்கூடிய அதனுடைய கண்காணிக்கக்கூடிய துறைகளில் தான் கண்டிப்பாக அண்ணாமலை அமைச்சராக நியமிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் சொல்லலா விவரங்களை மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஊழல்களுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க இந்த அரசு. அது இந்த அரசுடைய ஒட்டுமொத்த ஊழல் இதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டுமானால் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி உள்ளது. அந்த செயல்பாடு அவர் தான் வெளிச்சம் போட்டு காட்டுவார். ஏன்னா திமுகவை பற்றி பேசினாலே உங்களுக்கு பொய் வழக்கப்பட்டு சிறைச்சாலையில் தள்ளக்கூடிய தமிழ்நாட்டில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க நாம அண்ணாமலை ஒருவரால் தான் திமுக வீழ்த்த முடியும். திமுகவுடைய முகத்திரையை தொடர்ந்து கிழித்தெறிந்து மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது அண்ணாமலை மட்டும்தான். ஆகவே அண்ணாமலையை மாற்றுவார்களா இல்லையா என்பது மாற்றத்திற்கு அதிகமான வாய்ப்பு இல்லை. அப்படி மாற்றினாலும் இதைவிட அதிகமாக தமிழ்நாட்டு பயன்பெறக்கூடிய அளவில் வீடு கொண்டு எழுவார் அண்ணாமலை என்று எந்த மாற்றங்களை. காரணம் என்றால் அவருடைய 4 ஆண்டு கால உழைப்பு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய உழைப்பு. அந்த உழைப்பு இன்னைக்கு திமுகவா பாஜகவா என்ற ஒரு மனநிலையில் இந்த மக்கள் மத்தியில் எங்க பார்த்தாலும் நான் பல பேரும் கேட்டப்பட்டு சொல்றாங்கன்னா, அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள் கூட இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் பாஜக என்ற ஒரு எழுச்சியும் மத்திய அரசுடைய திட்டங்கள் செயல் வடிவில் கொண்டு பாத யாத்திரை நடந்து வேல் யாத்திரை நடத்தி பல்வேறு மக்கள் மத்தியில் எழுச்சியான ஒரு நிலைப்பாடு உரைக்கு உள்ள பெருமை அண்ணாமலைக்கு தான் சாரும். ஆகவே அண்ணாமலைக்கு நிகரான ஒரு தலைவர் இன்னைக்கு தென் மாவட்டத்தில் நயினார் நாயகன் சொல்றாங்க. அதன் பிறகு சார், ஆனா இல்ல, இப்ப 9ஆம் தேதி புதிய தலைவர்களை அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு சார். அதுல அந்த போட்டிகளை நயினார் நாகேந்திரன், கருப்பு முருகானந்தம், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களுடைய பெயர்லாம் அடிபடுது. ஒருவேளை இவங்க தலைவரை யாராச்சும் ஒருத்தர போட்டாங்கன்னா அண்ணாமலை அளவுக்கு அந்த கட்சியின் பெயரை வெளியே கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்க சொல்லக்கூடிய யாருமே அண்ணாமலைக்கு நிகராக 10% கூட செயல்படுத்த முடியாது. காரணம் என்ன, நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு சிந்தனையில் ஆளுங்கட்சியும் தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியினுடன் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ வெளிப்படையாகவோ ஏதோ ஒரு தொழில் ரீதியாகவோ வர்த்தக ரீதியாக ஒரு தொடர்புள்ள உள்ள நபர்கள் தான் நீங்கள் எல்லாருமே சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருக்கு தலைவர் பதவி கிடைக்காவிட்டால் திமுகவில் எதிர்காலத்தில் சேர்ந்து 2020 சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம்னு ஒரு கனவுல கூட அந்த நீங்க சொன்ன பேர்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியாம ஒன்றும் கிடையாது. அதனாலதான் அண்ணாமலை அவர்களோட நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள் கூட யாருக்கும் பரிந்துரை செய்யவில்லை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அவர் பரிந்துரை செய்திருக்காரு, இவரை போடுங்க என்ன சொல்லியிருக்காரு. அதை தான் இன்னைக்கு காலில இருந்து தொடர்ந்து ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. ஆகவே இன்னைக்கு உள்ள நிலைமையில் அண்ணாமலைக்கு நிகராக செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய விதத்தில் யாரும் இல்லை என்பது என்னுடைய கருத்துங்க. இல்ல, இப்ப அண்ணாமலையை மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் அதிமுக கூட்டணி வைத்தால் ஒரு சுமூகமான உறவு இருக்காது, அண்ணாமலை அதற்கு தடையாக இருப்பார்னு எடப்பாடியோட கோரிக்கையாக பார்க்கப்படுதே சார், அது உண்மைதானா?
அது நான் வெளிச்சம் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் அது எடப்பாடி அழுத்தத்தை விட திமுகவில் இருந்து எடப்பாடிக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்று தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன, இன்னைக்கு கடந்த 4 ஆண்டு காலமாக திமுகவுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உள்ளாட்சித்துறை முதல் சட்டமன்றத்துறை அமைச்சர்கள் வரையிலும் எல்லாருடைய நாடி நரம்புகளை எடுத்து யார் யார் என்ன சாப்பிட்டாங்கன்னு சாப்பிட்டது எல்லாமே டோட்டலா வாங்கி எடுக்க வைக்கிறார் அண்ணாமலை அவர்கள். ஸோ அத்தகைய சூழ்நிலையில இருக்கின்ற போது அண்ணாமலை தொடர்ந்து இந்த பயணித்தால் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகும். 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியாது என்ற நிலைப்பாடு கருத்தில் கொண்டு திமுக எடப்பாடியிடம் மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கின்றது. அந்த அழுத்தத்தின் பேரில் தான் அண்ணா எடப்பாடி அவர்கள் பல கண்டிஷனை முன்வைத்துள்ளார்கள். அந்த கண்டிஷனை எந்த அளவுக்கு மத்திய பாஜக பரிசீலனை செய்து கூட்டணியை ஒருங்கிணைத்து செயல்படும் என்பது கேள்விக்குறியான நிலைப்பாடு உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் செங்கோட்டனை பொதுச் செயலராகவும் அல்லது முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவித்து அந்த ஒரு நிலைப்பாடு வந்தாலும் கூட ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை என்பது குறிப்பிட்டது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அண்ணாமலையை மாற்றணும்னு சொல்ற கண்டிஷனை முன்வைக்கிறாரு. மற்ற ஏடிஎம்களை யாருமே அண்ணாமலையை மாற்றுவதற்கு சொல்லலைங்க. அது நீங்க அதை புரிஞ்சுக்கணுங்க. அதுவே அண்ணாமலையுடைய அழுத்தம் என்பது அண்ணாமலை மாற்ற வேண்டும் என்பது திமுகவில் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், ஓகே சார். தகவல் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.